வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பினேஷனல் சர்க்யூட். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஏ, அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம இசி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ, சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன் சர்க்யூட். இந்த காம்பினேஷன் சர்க்யூட் நான் இண்டிவிஜுவலாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதோட பேர் என்னன்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட். ரெண்டையும் ஒன்றா வச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது காம்பினேஷன் படித்த மாதிரி இருக்கும், சீக்வென்ஸில் படித்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் காம்பினேஷன் லாஜிக். இதில் என்னன்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட். அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே சீக்வென்ஷியல் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட்டையும் நல்லா பார்த்துக்கும், ப்ரெசன்ட் இன்புட்டையும் பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ப்ரெசன்ட் இன்புட்டையும் பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுவே ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி தான். ஓகேங்களா? செகண்ட் ப்ரெசன்ட் இன்புட். இப்போ கொடுத்தா அவுட்புட் வரும். இப்போ நான் கொடுத்தேன்னா அவுட்புட் பண்ணும். அப்படின்னா மெமரி வேணுமா? மெமரி தேவையில்லை. தெரியுதுங்களா? அடுத்தது இங்கே என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் இன்புட்டு பாஸ்ட்டாக வந்ததை என்ன பண்ணணும், நான் சேவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அடுத்தது கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ப்ரெசன்ட் இன்புட்டுக்கு மெமரி தேவையில்ல. ஆனால் முடிஞ்சு போனதை நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படின்னா மெமரியில் சேவ் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் என்ன வேணும், எனக்கு மெமரி வேணும். மெமரி வேணும். இங்கே என்ன பண்ண வேணா, கிளாக் சிக்னல் தேவையில்லை. நோ கிளாக் சிக்னல் இஸ் அப்ளைட். இதில் காம்பினேஷன் சர்க்யூட்டில். சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா கிளாக் சிக்னல் வேணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாக் சிக்னல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை கொடுத்துட்டு சிங்கர்னஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட், அசிங்கர்னஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட், காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது கிளாக் சிக்னல் தேவையில்லை, காம்பினேஷனுக்கு தேவையில்லை. எதுக்கு தேவை அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு தேவை. இந்த டயக்ராமை பார்த்தேன். இங்கே நம்ம சொன்னது எல்லாமே இந்த ஒத்த டயக்ராமில் முடிஞ்சு போயிடும். இன்புட் இங்கே நம்ம கொடுக்குறோமா, அவுட்புட் இங்கே பார்க்குறோமா. இப்போ நான் 1 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இது இங்கே வெளியே வந்துடும். 2 கொடுக்கும்போது இது வெளியே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ப்ரெசன்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இதுவே சீக்வென்ஷியல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் சர்க்யூட் வேணும், மெமரி எலமெண்ட் வேணும். காம்பினேஷன் சர்க்யூட் வேணும், மெமரி எலமெண்ட் வேணும். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட்டை கொடுப்போம். இதனால் காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வரும். அதோடு நிற்காது சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும், ப்ரீவியஸாக ஒரு அவுட்புட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணும்போது, அடுத்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உனக்கு என்ன வருவாங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குற இன்புட்டும் இந்த இடத்துல நான் சேவ் பண்ணது ரெண்டுமே இந்த இடத்துல வரும். அதனால தான் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட்டையும் பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லி, அதுதான் இந்த டெஃபினிஷன். ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஹாஃப் ஆடரு, ஃபுல் ஆடு, மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டீகோடர் எல்லாமே எங்கே எக்ஸாம்பிளாக வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன் சர்க்யூட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் மெமரி கண்டிப்பாக இருக்கணும். மெமரி எது இதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளிப்லாப், பேசிக் யூனிட் ஆஃப் மெமரி தான் என்ன, அது ஃப்ளிப்லாப் சொல்லுவோம். ஸோ ஃப்ளிப்லாப்பு, கவுண்டரு, ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்குள்ளே வந்துடும். பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காம்பினேஷன் டெஃபினிஷன் சொன்ன மாதிரியும் போச்சு, சீக்வென்ஷியல் டெஃபினிஷன் சொன்ன மாதிரியும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பார்த்த மாதிரியும் ஆச்சு. இதுல இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும், படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம், காம்பினேஷன் சர்க்யூட் தான் நம்ம டைட்டில் கொடுத்துறோம். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்டை மட்டும் தான் பார்ப்போம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் காம்பினேஷன் சர்க்யூட்டை கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க ஃபார்முலா. அந்த ஃபார்முலா மட்டும் தான் நான் எழுதி போட போகிறேன், பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஹாஃப் ஆடரை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 இன்புட் கொடுப்போம், 2 அவுட்புட் கொடுப்போம். 2 இன்புட் A, B அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், இன்புட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் என்னது ஆடர் அப்படின்னா உங்களுக்கு என்னது சம் கிடைக்கும். புரியுதுங்களா? சம் கிடைக்குமா? இன்னொன்று வந்து கேரி, சம்மு கேரி, இது ரெண்டும் அவுட்புட். எதுக்கு? ஹாஃப் ஆடருக்கு. ஹாஃப் ஆடருக்கு இது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சம் என்னவா வரும் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆரா பி அப்படின்னு கிடைக்கும். கேரி என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏ பி கிடைக்கும். ஏ பி கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சம் என்ன கிடைக்கும்? ஏ எக்ஸ்ஆரா பி. கேரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி. கேரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி அப்படின்னு கிடைக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், இதை இப்படின்னு கூட கேட்பாங்க, ஏபி அல்லது ஏபி. ஒரு இதுக்கு என்ன வரும், இந்த இடத்துல பாரு, ஒன்று இங்கே பாரு. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம எங்கே வரோம்? ஆஃப் சப்ட்ராக்டருக்கு வரும். ஆஃப் சப்ட்ராக்டருக்கு வரும். ஓகேங்களா? ஆஃப் சப்ட்ராக்டரில் நம்ம என்ன கொடுப்போம், ரெண்டு இன்புட் வந்துருமா நார்மலா, ஏ கமா பி. அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும், இது வந்து இன்புட். அவுட்புட் பாரோ வரும், டிஃபரன்ஸ் வரும். டிஃபரன்ஸ் ஒன்று வரும், பாரோ வரும். கரெக்டுங்களா? டிஃபரன்ஸ் கிடைக்கும், பாரோ கிடைக்கும். உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸ் கிடைக்கும், பாரோ கிடைக்கும். டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பாரோ. டிஃபரன்ஸும் சேம். இங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ ஏ எக்ஸ்ஆரா பி சேம் அதே கிடைக்கும். பாரோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே ஏ பி பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது பாரோ, ஒரு டபிள்யூ வேணால் போட்டுக்கலாம். ஏ பி வருமா? ஏக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பார் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாரை கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஆடர் பார்க்க போகிறோம். ஃபுல் ஆடர் பார்க்க போகிறோம். சம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 3 இன்புட் வரும். ஏ பி சி அப்படின்றது இன்புட்டாக வரும். அவுட்புட்ன்றது என்ன உங்களுக்கு வரும், சேம் சம்மு கேரி தான் வரப்போகுது. சம்மு கேரின்னு சொல்லி 2 வரப்போகுது. இங்கே 3, இங்கே 2. ஓகேங்களா? ஸோ சம் என்ன வரும், ஏ சார் பி எக்ஸ்ஆர் சி. பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன், 3வது இன்புட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கேரி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கேரி. கேரிக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏபி பிளஸ் ஏஎக்ஸ்ஆர் பி சி இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? ஏபி உங்களுக்கு என்ன வரும், ஏபி பிளஸ் ஏ எக்ஸ்ஆர் பி சி அப்படின்ற மாதிரி வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் சப்ட்ராக்டர் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன அது அதே மாதிரி ஏ பி சி 3 இன்புட் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணும், 2 அவுட்புட். என்னது, டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1. இது 2 அவுட்புட்டு. அதே அப்படியே எழுதுங்க, டிஃப்ரென்ஸு பாரோ. இதுக்கு பாரோ என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா 1 நான் சேர்க்க போகிறேன். ஓகேங்களா? ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இந்த ஒரு டேபிள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். இது அப்படியே என்ன பண்ணிக்கோ, பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அவுட்புட் என்னன்னு கேட்பாங்க. பாரோ, இதில் பாரோ பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எழுதியிருக்கோமா, சேம் டைம் என்ன பண்ணணும், அது அப்படி எழுதுங்க. ஏபி பிளஸ் ஏஎக்ஸ்ஆர் பி சி. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எப்படி பண்ணியிருக்கோம், ஏக்கு பாரோ போட்டிருக்கோமா, இங்கே ஏக்கு பாரோ இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஏஎக்ஸ்ஆர் பிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோ போடணும். ஏஎக்ஸ்ஆர் பிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோ போடணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து என்கோடர் டிகோடர். என்கோடர் டிகோடருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலா கேட்பாங்க. என்கோடர் டிகோடருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா கேட்பாங்க. என்கோடர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n/n. டிகோடருக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா n/2n. n/2n. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவாக வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கோடருக்கு 2n/n. டிகோடருக்கு உங்களுக்கு என்ன வரும், n/2n மாதிரி ஃபார்முலா வரும். அடுத்து என்கோடருக்கு என்ன எக்ஸாம்பிள் அதிகமாக வரும் அப்படின்னா டெசிமல் டு பிசிடி கன்வெர்ட்டர்.
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் த எக்ஸாம்பிள் ஆஃப் என்கோடர் டெசிமல் டு பிசிடி கன்வெர்ட்டர், பிசிடி டு டெசிமல் கன்வெர்ட்டர், அப்புறம் வேற என்ன வரும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்னு சொல்லி வந்தோம். அப்படின்னா என்ன அது ஆன்சர் டெசிமல் டு பிசிடி கன்வெர்ட்டர் தான் உங்களுக்கு என்கோடருக்கு வரும். நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அடிக்கடி கேட்குற கேள்வி, இது அடிக்கடி கேட்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர். தெரிஞ்சவங்க டக்குன்னு ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்க. மல்டிப்ளெக்சருக்கு என்ன அப்படின்னா n:1 மல்டிபிள் இன்புட் கொடுக்குறேன், ஒரு அவுட்புட் எடுக்கிறேன். டிமக்ஸை பொறுத்தவரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இன்புட்டு மல்டிபிள் அவுட்புட்டு. இந்த எண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணை நான் என்னவா கிளாசிஃபை பண்ணலாம்னா 2m அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ணை என்ன சொல்லலாம் அப்படின்னா 2m. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல m அப்படின்றது என்ன அப்படின்னா செலக்ட் லைன். செலக்ட் லைன் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இது என்னது மல்டிப்ளெக்சர்னால n:1, டிமல்டிப்ளெக்சர்னா 1:n. இதுல m அப்படின்றது என்ன அப்படின்னா செலக்ட் லைன். ஓகேங்களா, இதுதான் இருக்கல இம்பார்ட்டன்டான காம்பினேஷன் சர்க்யூட் ஃபார்முலா. இதுதான் காம்பினேஷன் சர்க்யூட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேனாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஆப் ஆர்டர்னா இவ்வளோதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணாதவங்களும் ஃபுல் ஆர்டர் அப்படின்னா ஃபார்முலா என்கோடர் டிகோடர் ஃபார்முலா போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல குழப்பம், இது ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எல்லா ஃபார்முலா நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதை நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் 20 பேஜாவது இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுங்களா? நம்ம அகாடமியில் டெக்னிக்கலைஸே, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கான டெக்னிக்கல் சப்ஜெக்டுக்குரிய கிளாஸஸ் அனைத்துமே போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ண விருப்பம் தான் கீழே வந்து ஒரு 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.